ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிரின்சஸ் கட் வச்சு ஃபுல் ஃப்ளேர் குர்த்தி எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த குர்த்திக்கு வந்து 2.5 மீட்டர்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக் இருந்தாலே போதும், நல்ல ஃப்ளேரில் கிடைக்கும். நான் இன்னைக்கு 2 மீட்டர்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா 60 இன்ச்சஸ் இந்த ஃபேப்ரிக்கில் இருந்தது. யோக் பாட்டுக்கு மட்டும் நான் லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறேன். பிரின்சஸ் கட் அப்படிங்கிறனால நம்ம ஃபர்ஸ்ட் இதை வந்து பேப்பரில் பேட்டர்ன் போட்டுட்டு அதுக்கப்புறமா மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு கட் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மேலே ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஃபுல் ஷோல்டர் டிவைடட் பை 2 பண்ணி இங்கே மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம நெக் விட்த் மார்க் பண்ண போகிறோம். நெக் ரவுண்டை வந்து 5ஆல் டிவைட் பண்ணி இங்கே மார்க் பண்ணலாம். அப்படி இல்லைனா 2.5 இன்ச்சஸ் டிஃபால்ட்டாக எல்லா சைஸுக்குமே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஷோல்டர் ஸ்லோப் 1 இன்ச் கொடுத்துட்டு இந்த நெக் விட்த்தையும் அந்த ஷோல்டர் ஸ்லோப்பையும் நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பேக்கோட ஹைட்டை மார்க் பண்ணிடலாம். நம்ம எப்போதுமே பேக்கோட ஹைட்டை வந்து மேலே இருந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து தான் நம்ம மார்க் பண்ணணும். எனக்கு வந்து ஷோல்டர் டு வேஸ்ட் லென்த் வந்து 15 இன்ச்சஸ் இருந்தது. ஸோ நான் 1 இன்ச் சேர்த்து 16 இன்ச்சஸாக இங்கே மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம செஸ்ட் லைனை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா இருக்குது. நான் வந்து என்னோட செஸ்ட் ரவுண்டை 6ஆல் டிவைட் பண்ணி 0.5 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் செஸ்ட் ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கோங்க. நான் சைடில் டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போது எனக்கு 7 இன்ச்சஸ் வந்தது. ஸோ அதை வந்து நான் இந்த ஷோல்டர் ஸ்லோப்லேருந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம செஸ்ட் ரவுண்டை மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து செஸ்ட் ரவுண்ட் கூட 3 இன்ச்சஸ் லூசிங் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ லூசிங் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் வந்து 3 இன்ச்சஸ் லூசிங் கொடுத்துட்டு அதை 4ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 1.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி என்னோடய வேஸ்ட் ரவுண்ட் கூட நான் 2 இன்ச்சஸ் மட்டும் லூசிங் கொடுத்துருக்கேன். 1 இன்ச் நான் டாட்டுக்காக மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சஸ் நான் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த 2 பாயிண்ட்ஸையுமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஹாஃப் ஷோல்டர் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். என்னோட ரெடி ஷோல்டர் வந்து நான் 2.75 இன்ச்சஸ் கொடுக்க போகிறேன். நெக்கோட ஷேப் வந்து ரவுண்ட் நெக், டீப் வந்து நான் 7 இன்ச்சஸ் கொடுக்க போகிறேன். ஸோ நான் ஷோல்டர் மைனஸ் சார்ட்டில் இது எல்லாமே எங்கே மேட்ச் ஆகுது அப்படின்னு நான் பார்க்குறேன். எனக்கு வந்து 2.5 இன்ச்சஸ் இங்கே வந்து ரெடியூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ நான் என்னோடய ஃபுல் ஷோல்டர் வேல்யூலேருந்து 2.5 இன்ச்சஸாக மைனஸ் பண்ணுறேன். அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணி எனக்கு வந்து 6.75 வருது. ஸோ நம்ம மார்க் பண்ணியிருக்கிற ஷோல்டர் ஸ்லோப் லைனில் அந்த 6.75 எங்கே வருதோ அங்கே நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதே 6.75 செஸ்ட் லைன்லேயுமே நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த லைனோட மிட் பாயிண்டில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஆர்ம் ஹோல் கிராஸ் மார்க் பண்ணணும். செஸ்ட் சைஸ் வந்து லெஸ் தென் 40 இருக்கிறனால நான் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 0.25 இன்ச்சஸ் வெளியே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம ரஃப்பாக ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸுமே கனெக்ட் ஆகிற மாதிரி ஆர்ம் ஹோல் கர்வ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு கர்வ் ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருக்கிற அந்த ஷோல்டர் ஸ்லோப்போட சென்டர் பாயிண்டில் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இப்போது அந்த பாயிண்ட்லேருந்து நம்மளோட நெக் டீப்பை நான் மார்க் பண்ணிக்கிறேன். நான் வந்து 7 இன்ச்சஸ் கொடுத்துருந்தேன். ஸோ 7 இன்ச்சஸில் நான் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்மளோட ரெடி ஷோல்டர் அளவை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 2.75 இன்ச்சஸ் ரெடி ஷோல்டர் இருக்குது. ஸோ அது கூட நான் 1 இன்ச் ஆட் பண்ணி 3.75 இன்ச்சஸாக இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா என்னோட நெக் விட்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். எனக்கு வந்து 3 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ அதே 3 இன்ச்சஸை நான் மார்க் பண்ண நெக் டீப் லைன்லையுமே மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பாக்ஸ் ஷேப் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். இது டீப் நெக் குர்த்தி அப்படிங்கிறனால நம்ம இந்த ஷோல்டர் ஸ்லோப்பை அப்படியே வச்சு கட் பண்ணக்கூடாது. நம்ம ஸ்ட்ரெயிட் அவுட் பண்ணணும். அதுக்கும் முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ஆர்ம் ஹோல் லைன் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்கேலை கரெக்டாக அந்த பாயிண்ட் மேலே வைக்கணும். வைக்கும்போது நம்மளோட நெக் டீப் வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கா இல்லை கீழே இருக்கா நம்ம செக் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாவோ இல்லை அந்த பாயிண்ட்டுக்கு கீழேயோ நம்மளோட நெக் டீப் போச்சு அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு 0.25 இன்ச்சஸ் நம்ம வந்து கட் அவுட் பண்ணணும். இப்போ எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் அவுட் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த ஸ்லோப்போட அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். எனக்கு வந்து 0.75 இன்ச்சஸ் இருந்தது. ஸோ அதே 0.75 இன்ச்சஸை நான் இந்த சைட் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக ஒரு 0.25 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணி இன்னொரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு நம்ம ஷோல்டர் சைடில் பாயிண்டடாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னொரு 0.25 இன்ச்சஸ் நான் அங்கே மார்க் பண்ணி இப்போது அந்த நெக் விட்த் பாயிண்ட்லேருந்து நம்ம ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த போர்ஷன் எல்லாமே நமக்கு தேவையில்லை, நம்ம கட் அவுட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா என்னோடய ஆர்ம் ஹோல் கர்வை யூஸ் பண்ணி நான் நெக் ஷேப்பை ட்ரா பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ ஃப்ரண்ட் போர்ஷனை முடிச்சுட்டு வந்து இந்த பேக் பார்ட்டில் சில அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணணும். அதனால் நம்ம இப்போதைக்கு இதை கட் பண்ண வேண்டாம், இதை அப்படியே வச்சுக்கலாம். நம்ம பேக் பார்ட்டுக்கு பண்ண மாதிரியே ஃபுல் ஷோல்டர் டிவைடட் பை 2 பண்ணி ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்து ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா செஸ்ட் லைன் மார்க் பண்ணணும். பேக் பார்ட்டில் வந்து நான் 7 இன்ச்சஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அதே 7 இன்ச்சஸை நான் இங்கேயுமே கொடுத்து ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஸ்லோப்பில் சென்டர் பாயிண்டில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து என்னோட நெக் டீப் நான் 6 இன்ச்சஸ் கொடுத்துருந்தேன். ஸோ நான் அங்கே ஒரு மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஷோல்டர் டு எபெக்ஸ் பாயிண்ட் 10 இன்ச்சஸ், அது கூட நான் 1/2 இன்ச் சேர்த்து 10.5ல் ஒரு மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஷோல்டர் டு வேஸ்ட் லைன் 15 இன்ச்சஸ், அது கூட நான் 1 இன்ச் ஆட் பண்ணி 16 இன்ச்சஸில் ஒரு மார்க் பண்ணுறேன். இப்போது இந்த எல்லா பாயிண்ட்ஸ்லேயுமே வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம செஸ்ட் ரவுண்டை மார்க் பண்ணிடலாம். நான் பேக்கில் எவ்வளோ கொடுத்துருந்தேன், 10.5 இன்ச்சஸ் கொடுத்துருந்தேன் இல்லையா? ஸோ அதே 10.5ஐ நான் இங்கேயுமே மார்க் பண்ணி 1.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம ஹாஃப் ஷோல்டர் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்னோட ரெடி ஷோல்டர், அதுக்கப்புறமா நெக் ஷேப், நெக் டீப், இது எல்லாமே வந்து நான் ஷோல்டர் மைனஸ் சார்ட்டில் எங்கே வருதுன்னு பார்க்குறேன். எனக்கு 1.50 வருது. ஸோ அதை நான் ஃபுல் ஷோல்டர் கூட மைனஸ் பண்ணும்போது எனக்கு 7.25 இன்ச்சஸ் வந்தது. ஸோ அந்த 7.25ஐ நான் என்னோட ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா, அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதே 7.25 இன்ச்சஸை நான் செஸ்ட் லைன்லேயுமே மார்க் பண்ணிவிட்டு இப்போது 2 பாயிண்ட்ஸுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். இப்போது இந்த லைனோட சென்டர் பாயிண்டில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து 0.25 இன்ச்சஸ் உள்ளே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கணும். இப்போது இந்த பாயிண்ட்டோட நம்ம ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆர்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ணுறதுக்காக இந்த கிராஸ் மார்க்கை நம்ம மார்க் பண்ணணும். ஃப்ரண்ட் பார்ட் அப்படிங்கிறனால நான் 0.75 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த 3 பாயிண்ட்டும் கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம கர்வ் ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா என்னோட ரெடி ஷோல்டர் 2.75 இன்ச்சஸ் ப்ளஸ் 1 இன்ச் ஆட் பண்ணி 3.75 இன்ச்சஸாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நெக் விட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். 3.5 இன்ச்சஸ் இருந்தது. ஸோ அதே 3.5ஐ என்னோட நெக் டீப்பில் நான் மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் ஷேப் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது நான் என்னோட ஆர்ம் ஹோல் லைனில் அந்த 0.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி ஸ்கேலை வச்சு பார்க்குறேன். என்னோட நெக் டீப் வந்து அந்த பாயிண்ட்டுக்கு மேலேயே இருந்தது. ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கட் ஆஃப் எதுவுமே பண்ண தேவையில்லை. வெறுமனே வந்து மேலே ஸ்ட்ரைட் அவுட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ நான் இப்போ இந்த ஷோல்டர் ஸ்லோப் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். அதே மெஷர்மெண்ட்டை நான் இந்த சைடுமே மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு அதை கட் ஆஃப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா ஷோல்டர் சைடில் வந்து பாயிண்டடாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னொரு 0.25 இன்ச்சஸ் நான் ஆட் பண்ணி ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போது இந்த போர்ஷன் எல்லாமே வந்து நமக்கு தேவை கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம பிரின்சஸ் டாட் மார்க் பண்ணிடலாம். எபெக்ஸ் டு எபெக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து 8 இன்ச்சஸ் இருந்தது. அதில் பாதி 4 இன்ச்சஸ் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அதுலேருந்து 0.5 இன்ச்சஸ் ரெடியூஸ் பண்ணி 3.5 இன்ச்சஸை நான் கீழே மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச் நான் டாட்டுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த 2 பாயிண்ட்ஸையுமே வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வேஸ்ட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் மார்க் பண்ணணும். எனக்கு வந்து 9.25 இன்ச்சஸ் வந்தது. ஸோ அதை நான் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த டாட் வரைக்கும் 3.5 இன்ச்சஸ் எனக்கு இருந்தது. ஸோ அந்த 3.5 இன்ச்சஸை நான் அடுத்த டாட்டில் வச்சுட்டு கரெக்டாக 9.25 எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சஸ் நான் சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த மேலே நம்ம செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணோம் இல்லையா, இதுக்கும் அந்த வேஸ்ட்டுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஆர்ம் ஹோல் டாட் மார்க் பண்ணிடலாம். நான் 1.5 இன்ச்சஸ் கொடுக்க போகிறேன். ஸோ 1.5 இன்ச்சஸை நான் அந்த ஆர்ம் ஹோல் லைன் மேலே அப்படியே இன்ச் டேப்பை வச்சு ட்ராக் பண்ணிகிட்டே போகிறேன். நம்மளோட கர்வில் அது டச் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கணும். இப்போது இதில் பாதி 0.75 இன்ச்சஸ் அதை அந்த பாயிண்ட்டுக்கு மேலே நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த பாயிண்ட்டும் எபெக்ஸ் பாயிண்ட்டும் ஜாயின் ஆகிற மாதிரி நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்ததாக அந்த கர்வ் ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து 0.5 இன்ச்சஸ் நம்ம கீழே அந்த கர்வ் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே மார்க் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போது இந்த பாயிண்டில் நம்ம டோட்டல் டாட்டோட சைஸ் என்ன 1.5. ஸோ அந்த 1.5ஐ இப்போ நம்ம மார்க் பண்ண அந்த லைனில் நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இப்போது அந்த பாயிண்ட்டும் எபெக்ஸ் பாயிண்ட்டும் ஜாயின் ஆகிற மாதிரி நம்ம லைன் போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியே அந்த லைனை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த லைனோட மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதே மெஷர்மெண்ட் வந்து நம்ம
ட்ரா பண்ண செகண்ட் லைன்லேயுமே வருதா அப்படின்னு பார்க்கணும். நம்மளுக்கு அப்படி வராது. அது எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கணும். இப்போ நம்ம செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து 0.5 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கணும். இப்போது நம்மளோட ஸ்கேலோட எண்டு இருக்கு இல்லையா, அதுவும் அந்த மார்ஜினும் மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம அந்த பாயிண்டில் வந்து ஸ்கேலை வைக்கணும். வச்சுட்டு நம்ம அது எந்த கிராஸ்க்கு போகுதோ அந்த கிராஸ்க்கு நம்ம ஒரு லைன் வரைஞ்சிக்கணும். அதுக்கப்புறமா ஸ்கேலை நம்ம இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போது அந்த மார்ஜினுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம ஸ்கேலை வச்சு கரெக்டாக இப்போ நம்ம புதுசாக ஒரு ஆர்ம் ஹோல் டாட் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, செகண்ட் லைன், அது வரைக்குமே அந்த ஸ்கேலை மூவ் பண்ணிக்கிட்டே வரணும். அது எங்கே டச் ஆகுதோ அங்கே நிறுத்திட்டு அங்கே ஒரு எல் ஷேப் மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அங்கேருந்து 0.5 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் கர்வ் யூஸ் பண்ணி புதுசாக ஒரு கர்வ் ஷேப் ஒன்று ட்ரா பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம நெக்கோட ஷேப்பை ட்ரா பண்ணிக்கலாம். மேலேருந்து 4 இன்ச்சஸ்க்கு நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்வீட் ஹார்ட் ஷேப் மாதிரி ஜஸ்ட் நான் அப்படியே ரஃப்பாக ஒரு ஷேப் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த டாட்டோட லென்த் ரெண்டுமே சேமாக இருக்கான்னு நான் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். நம்ம டாட் வந்து கம்மியான அளவில் தான் கொடுத்துருக்கோம், அதனால் இங்கே டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது, சேமாக தான் இருக்கும். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணுற மாதிரியே ஆர்ம் ஹோல் சைடில் வந்து ஜஸ்ட் ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த டாட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே நான் இந்த மாதிரி க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அப்புறமா அந்த டாட்டோட ஒரு லைனை இன்னொரு லைன் மேலே வச்சு அதை அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த வேஸ்ட் லைன் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் ஒரு லைனை மட்டும் நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நம்ம இந்த ஆர்ம் ஹோல் கர்வை செக் பண்ணி பார்க்கணும். எனக்கு வந்து அந்த ஷேப் கரெக்டாக இருந்தது. ஸோ அந்த ஷேப் படியே நான் அந்த ஆர்ம் ஹோல் கர்வை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த வேஸ்ட் டாட்டில் அந்த இருக்கிற இன்னொரு லைனையுமே நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டாட் லைனில் இருந்து 0.75 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த டாட் லைனில் சென்டர் பாயிண்டில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு 0.25 இன்ச்சஸ் வெளியே ஒரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஆர்ம் ஹோல் கர்வை யூஸ் பண்ணி பிரின்சஸ் ஷேப் இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேக் பார்ட்டில் கீழே அந்த மார்ஜினில் ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை கரெக்டாக அந்த பாயிண்ட் மேலே அந்த மார்ஜின்ஸ் மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போது அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே நம்ம மேலே கீழே 2 இடத்துலையுமே ட்ரா பண்ணிக்கணும். ட்ரா பண்ணதுக்கப்புறமா அந்த ஷேப்பும் நம்ம அந்த லைனும் அப்படியே மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம அந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த பேக் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம ஃபேப்ரிக் மேலே வச்சு கட் பண்ணும்போது சைடில் 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டு தான் நம்ம கட் பண்ணணும். ஏன்னா நம்ம பேப்பரில் வந்து சீம் அலவன்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ ஃபேப்ரிக்கில் மறக்காமல் அதை கொடுத்துருங்க. இப்போது நம்ம கட் பண்ண பேப்பர் பேட்டர்னை நான் மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஸ்கர்ட் பார்ட்டை கட் பண்ணிடலாம். நான் மெயின் ஃபேப்ரிக்கை 4 ஃபோல்டாக மடித்து வச்சுருக்கேன். ஃபோல்டட் சைடு என் பக்கம் இருக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். இப்போ இதோட விட்த் வந்து 19.5 இன்ச்சஸ் இருக்குது. அதே மாதிரி லென்த் வந்து நான் 30 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம கட் பண்ண யோக் பார்ட்டை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் ஆல்ரெடி 1 இன்ச்சஸ் டாட்டுக்காக கொடுத்துருந்தேன் இல்லையா, அதை நான் மார்க் பண்ணி அதை டாட் பிடிச்சி வச்சுட்டேன். இப்போது இந்த யோக் பார்ட்டை இந்த 2 இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணி அந்த சென்டர் பாயிண்டில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யோக் பார்ட்லேயுமே நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம மார்க் பண்ண இடத்துலேருந்து அந்த அவுட்டர் சைட் அது வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். எனக்கு 6.5 இன்ச்சஸ் இருக்குது. அந்த 6.5 இன்ச்சஸ் கூட நான் 1 இன்ச் ஆட் பண்ணி பாட்டம் பார்ட்டில் வந்து அந்த சைட்லேருந்து நான் 7.5 இன்ச்சஸ் தான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம மார்க் பண்ண இந்த 2 பாயிண்ட்டையுமே கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு லைன் போட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது லாஸ்ட் இருக்கிற பேனலை இந்த மாதிரி டேர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம சென்டர் பேனலோடு சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளோட குர்த்தி வந்து ஃபுல் ஃப்ளேரில் கிடைக்கும். அடுத்ததாக நம்மளோட ஸ்லீவ் பேட்டர்ன் யூஸ் பண்ணி நான் மெயின் ஃபேப்ரிக்கில் இந்த ஸ்லீவ்ஸையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பேட்டர்ன் எப்படி பண்ணுறது, இதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம இந்த பிரின்சஸ் பார்ட்டை எப்படி இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டோட சென்டர் பார்ட்டை மட்டும் எடுத்து அதில் இந்த லைனிங் ஃபேப்ரிக்கை அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த சைட் பார்ட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ரைட் சைடு ரெண்டுமே மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மெயின் பார்ட்டை மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த அபெக்ஸ் பாயிண்டில் வந்து நான் ரெண்டுமே ஜாயின் ஆகுற மாதிரி ஒரு பின் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை அப்படியே ஸ்லைட்டாக மேலே மூவ் பண்ணி துணியை வந்து இழுத்து பிடிக்காமல் அது மேலேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டே வரணும். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம அந்த லைனிங் பார்ட்டையுமே எடுத்து அதே மாதிரி எபெக்ஸ் பாயிண்டில் ஒரு பின் பண்ணி வச்சுட்டு பேக் சைடில் நான் இப்போ ஸ்டிச் பண்ணுற மாதிரியே வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும்.
துணியை வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது இழுக்காமல் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம அந்த லைனிங் பார்ட்டை இந்த மாதிரி பேக் சைட் நம்ம திருப்பிக்கலாம். திருப்பிட்டு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும். எந்த ஒரு ரா எட்ஜஸுமே தெரியாத மாதிரி அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா. இந்த ட்ரெஸ்ஸோட ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.